வணக்கம். தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை காண்க. 184, 230, 276 இதான் கொடுக்கப்பட்டிருக்க எண்கள். இந்த எண்களுக்கான தொடர் வகுத்தல் முறை கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் வகுத்தல் முறையில் மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும். மீப்பெரு பொது காரணி மீப்பேக்கான்னு கேட்டாலும் அதான், மீ போக்கா அப்படின்னு கேட்டாலும் அதான். இப்போ முதல்ல இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிடுவோம். 184 230. அதில் எது பெரியதோ அந்த எண்ணை உள்ளே வைத்து 100 சிறிய எண்ணால் வகுக்கணும். வழக்கமான வகுத்தல். அப்போ இந்த 184 230 எத்தனை முறை முழுமையாக அடங்குகிறதுனா ஒரு தடவை. ஒரு 184 184 கழிக்கிறோம். ஒன்று இடமாற்றம் செய்து கழிக்கும்போது இங்கே 10,000 10 4 கழிச்சா 6, இங்கே 2 இருக்கும். அப்போ கழிக்க முடியாதனால மீண்டும் ஒரு முறை இடமாற்றம் செய்கிறோம். அப்படி இடமாற்றம் பண்ணும்போது 12,000 12 8 கழித்து 4. ஸோ 230 184 கழித்து கிடைத்த விடை 46. இப்போ இந்த 46ஐயும் இந்த 184ஐயும் ஒப்பீடு செய்து இதில் இது பெரிய எண்ணாயிரும். எனவே இதை இங்கே எழுதி வந்திருக்கிற அந்த மீதியை வெளியில் வகுக்கும் எண்ணாக வச்சு வகுக்கணும். இதை இதால் வகுக்கணும். இந்த எண் எப்படி வந்துச்சுன்னா ஏற்கனவே முதல்ல வகுத்தோம் இல்லையா, வகுப்பதற்கு பயன்படுத்தணும் இல்லையா, அந்த வகு எண்ணை இங்கே கொண்டு வந்துச்சு எழுதிடணும். இப்போ 184 46ஆல் வகுக்கிறோம். 46 எத்தனை முறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 46வது பெருக்கல் வாய்ப்பாலாம் நமக்கு தெரியாது. அதனால் 46 கூட்டி எழுதலாம். அல்லது 46 3ஆல் 4ஆல் அப்படி பெருக்கி எழுதலாம். ஏன்னா 46 ஒரு தடவைங்கிறது 46 ரொம்ப சின்ன நம்பர். 2 தடவைங்கும்போது 92 வரும். அப்படிங்கும்போது பென்சிலில் இந்த கணக்குகளை செய்து பழகுங்க. அப்போ 46 4ஆல் பெருக்கி பார்க்கும்போது 4 24 2 4 16 2 18. அப்போ சரியாகவே வருகிறது. எனவே 4 முறை இருக்கிறது. 184 அப்படிங்கிற இந்த எண்ணில் 46 4 முறை பெருக்கலாக இருக்கிறதுனால 4 46 184 அப்படின்னு எழுதிடுறோம். கழித்தலில் 0 வந்துடுச்சு. 0 வந்த இடத்துல நிறுத்திடணும். அப்போ இப்போ எந்த எண்ணால் வகுக்கும்போது 0 வந்தது? 46. இங்கேயே கூட வரலாம், நமக்கு இங்கே வரலை, மீதம் வந்துச்சு. அதனால தான் அடுத்த தொடர் வகுத்தலுக்குள்ளே போனோம். இந்த இடத்துல 0 வந்துடுச்சு. அப்போ இந்த 46 இந்த 2 பேருக்குமான மீப்போக்கான்னு முடிவு பண்ணிக்கிறணும். யார் யாருக்கு? 230க்கும் 184க்கும் இந்த 46 மீப்போக்கா. 2 எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் இப்போ விடை. ஆனால் இந்த 46 இந்த 2 எண்களுக்கான யார் யாருக்கு? 184க்கும் 230க்குமான பொதுக்காரணியாக மீப்பெரு பொதுக்காரணியாக வந்திருந்தாலும் இன்னும் ஒரு எண் கணக்கீடு செய்ய வேண்டியிருக்கிறது. அது 276. எனவே இந்த 46 எடுத்து 276லையும் இந்த வகுத்தலை தொடங்கணும். அப்போ இந்த 276 ஏன்னா 3 எண்களில் இந்த 2 எண்களுக்கு தானே கணக்கீடு செய்திருக்கிறோம், இந்த எண் விடுதல் செய்துட்டு வந்தோம். அப்போ இந்த நம்பரை எடுத்து தனியாக செய்யணும். எதை வச்சு தான் செய்யணும்? இந்த மீப்போக்கா, இந்த 2 எண்களுக்கான மீப்போக்கா அப்படின்னு வந்திருக்கக்கூடிய 46 வச்சு வகுக்கணும். அப்போ 276 உள்ளே இருக்குது. இந்த 46ஆல் வகுக்கணும். 276 46ஆல் வகுக்கும்போது 6 முறை அடங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. 6 46 276ன்னு மிகச்சரியாக வருகிறது. அப்போ கழிக்கும்போது 0 ஆயிடுச்சு. இங்கே 0 வந்தப்போ அதோடு நிறுத்திட்டு இந்த எண்ணை எடுத்து இந்த எண்ணிட்ட வர்றோம். இங்கே 0 அல்லாத எண் வந்துருந்ததுன்னா அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போகணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்துடுது? 0 வந்துடுது. அப்போ இந்த இடத்துல நிறுத்திட்டு ஏற்கனவே இந்த 46 இந்த 2 பேருக்கும் மீப்போக்கா. இப்போ இங்கே 0 வந்துட்டதுனால இவங்களுக்கும் இந்த 46 தான் மீப்போக்கா அப்படிங்கிறத முடிவு செய்து 3 எண்களுக்குமான மீப்போக்கா 46ன்னு முடிச்சிடறோம். இப்போ இந்த கணக்கு நடத்தும் போதே இதனுடைய தொடர்பு கணக்காக இதையும் பார்த்துடலாம். ஒருவேளை கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 3 எண்களில் இந்த 2 எண்ணை எடுத்துக்கிறோம். அதில் எது பெரிதோ அதிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கிறோம். அப்படி கழிக்கும்போது 46 வருது. இப்போ இந்த 2 எண்களில் எது பெரிதோ
அதிலிருந்து இந்த 46 கழிக்கிறோம், 138 வருது. மீண்டும் இந்த 2 எண்களில் எது பெரிது? 138. அதிலிருந்து 46 கழிக்கிறோம், 92 வருது. இப்போ இந்த 2 எண்களில் எது பெரிது? 92 பெரிது. 92லேருந்து 46 கழிக்கிறோம், அது வகுத்தல், இது தொடர் கழித்தல். இப்போ ஒரு இடத்துல 46 சமம் 46ன்னு வந்துடும். 46ல் 46 கழிச்சா 0, அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு எந்த இடத்துல 0 வந்ததோ அல்லது எந்த இடத்து எண்கள் சம எண்களாக வந்தனவோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் தான் இந்த 2 எண்களுக்கான மீபோக்கான்னு முடிவு பண்ணுறோம். இதுக்கு பேர் தொடர் கழித்தல் முறை. இப்போ நம்ம 3 எண்களில் இந்த 2 எண்களுக்கு தானே கழித்தல் செய்துகிட்டே வந்தோம். அப்போ இந்த 46 எடுத்து 276க்கு மீண்டும் அதே போல் தொடங்கணும். 276 46ல் எது பெரியது? 276. எனவே 276லேருந்து 46 கழிக்கிறோம், 230. அப்படியே தொடர்ந்து கழிச்சிட்டே வாங்க. இதுவும் ஒரு இடத்துல சமப்பட்ட நிலையில் எண்களும் கழிக்கப்படும் போது 0ம் கிடைக்கிற மாதிரி வந்துடும். அப்படி வந்த இடத்துல நிறுத்தி அங்கே யார் இருந்தாங்களோ அந்த எண் தான் முழுவதுமாக அந்த 3 எண்களுக்குமான மீப்போக்கா அப்படின்னு சொல்லிடணும். மிக எளிமையான கணக்கு, கொஞ்சம் நன்கு பார்த்துக்கிடுங்க. இந்த கழித்தெல்லாம் நீங்களாக கொஞ்சம் செய்து பழகுங்க. ஒவ்வொரு எண்ணாக நான் கழித்து சொன்ன நேரம் கூடுதலாக இருக்குன்ட்டு கழித்து மட்டும் காட்டியிருக்கிறேன். எனவே கழித்தலை நீங்கள் பென்சிலில் எழுதி கழித்து பாருங்கள். பெரும்பாலும் இந்த கணக்குகளை பென்சிலில் செய்யுங்க, ஏன்னா சிறு சிறு பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு நமக்கு அதை என்ன பண்ணிக்கிறலாம், பேனாட்டை இங்கு பண்ணிக்கலாம் பயிற்சி எடுக்கிற வரை. அப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே என்ன செய்திடலாம், பேனாட்டை எழுதக்கூடிய பயிற்சிக்கு வந்துடும். மிக எளிமையான கணக்கு. இந்த அமைப்பிலிருந்து கட்டாயமாக தேர்விற்கு ஒரு வினா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. முழாண்டு தேர்வில் இந்த வினா வரும். இந்த வினானா இந்த எண்களுக்கான வினா இல்லை, நமக்கு மொத்தமே ஒரு 4-5 வினாக்கள் தான் இருக்கின்றன. அவற்றுள் ஏதேனும் ஒன்று கொடுக்கலாம். சப்போஸ் எண்கள் மாற்றியும் கொடுக்கலாம். எளிமையான கணக்கு தானே, எல்லா குழந்தைகளும் செய்யக்கூடிய அளவில் உள்ள கணக்கு. தொடர் வகுத்தல்னால் 1-2 தொடர் வகுத்தல் வர இருக்கிறது. தொடர் கழித்தல்னால் ஒரு 5-6 தொடர் கழித்தல் இருக்கிறது. எனவே இதை அனைத்து குழந்தைகளும் செய்யக்கூடிய வாய்ப்புள்ள கணக்கு. அப்படிங்கிறதுனால கட்டாயமாக இந்த வினா கேட்குறாங்க. முழுமையாக ஒரு 5 மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள வினா. புரிதலோடு செய்து முழு மதிப்பெண்கள் பெறுங்கள். பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றிகள்.